நம்ம இப்போ வந்து ஒரு புதினா சாதத்துக்கு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு 5 முட்டை தேவைப்படும். 5 முட்டை, ஒரே ஒரு வெங்காயம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம உரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்ம இந்த நைஃப்பில் வந்து லைஸாக வந்து வெள்ளைக்கருவில் மட்டும் இது பண்ணிவிட்டு, அப்படியே இந்த வெள்ளைக்கருவு தனியாக, இந்த மஞ்சள் அம்பளி இது அது மட்டும் தனியாக. அதேமாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து அதேமாதிரி இப்போ லைட்டாக கீரணும்னு வச்சுங்களேன், அப்படியே வந்து அதில் வெட்டுப்படாத நம்ம அப்படியே இது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், இது மட்டும் தனியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்கள் இப்போ தனித்தனியாக எடுத்துட்டோம். முட்டை இது பாருங்கள், இது 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 ஒயிட்டு தனியாக, இது மஞ்சள் அம்பளி தனியாக இருக்கும். மஞ்சள் கரெக்டாக தனியாக எடுத்துட்டோம். இது நம்ம அப்படியே வந்து அப்படியே லைட்டாக கிள்ளி வச்சிடலாம். இது மாதிரி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தனித்தனியாக இதை கட் பண்ணி வச்சுருங்க. இது வந்து கரெக்டாக வந்து இது வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது அப்படியே தனியாக இருக்கணும். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது இப்போ இந்த முட்டை சைடிஷ் செய்யறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ ஒரு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு வெங்காயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, வெங்காயத்துக்கு கூட இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் அப்படியே ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் நம்ம வந்து இது மிளகாத்தூளும் போட்டு அரைச்சி வச்சுட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டை சைடிஷுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கங்க. கிண்ணத்தில் எடுத்துன்னு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தில் மிளகாத்தூள் போட்டிருப்போம், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த முட்டையை போட்டு கொஞ்சம் பெரட்டுறதுக்கு தான். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், இதில் கொஞ்சோண்டு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் இருக்கும் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. விறகிற எதுவும் உழாதபடிக்கு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, நம்ம இந்த மிளகாத்தூள், அதில் வந்து இந்த முட்டை இருக்குது இல்லைங்களா, அதில் மெதுவாக நம்ம பிரட்டி அப்படியே தனியாக வச்சுக்கலாம். அப்படியே எல்லா முட்டையும் தனித்தனியாக அப்படியே பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எண்ணெய் எல்லாம் போட்டு நம்ம அந்த மசாலா இருக்கு இல்லைங்களா, மசாலாவில் எல்லாம் உப்பெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். மஞ்சள் கரு கம்மியாக தனியாக, ஒயிட் கரு தனியாக, இது அப்படியே நம்ம பிரட்டி வச்சிடலாம். அடுத்தது நம்ம பார்ப்போம். ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகிட்டோடனே இந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லைங்களா, லைட்டாக போட்டு வதக்கி எடுங்க அப்படியே. ஆனால் வந்து உடையாத எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படியே சும்மா அப்படியே நல்லா கொஞ்சம் பொங்கி வரும்போது எடுத்துடலாம். அப்படியே எல்லா கருவையும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 5 முட்டை எடுத்தேன், 5 கருவையும் எப்படி போட்டுடலாம். அப்படியே உடையாதபடி அப்படியே இது பண்ணிக்கோங்க. அப்படியே லைட்டாக அப்படியே பிரட்டின மாதிரி நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி வெள்ளை கருவையும் இருக்குது இல்லைங்களா, நம்ம பிரட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் அப்படியே நம்ம இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் இது பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒயிட்டை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே நம்ம பிரட்டின மாதிரி இந்த மசாலா வந்து அந்த எண்ணெயில் இது மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம இப்போ எடுக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் இதை அப்படியே பிரட்டியாச்சு, நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வதக்கி இது எல்லாத்துமே முட்டையை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதே எண்ணெயில். அதுக்கப்புறம் பூண்டு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இதில் இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நல்லா கொஞ்சம் வதவட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூண்டும் இது கருவேப்பிலையும் நல்லா வதவிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயமும் காஞ்ச இது மிளகாத்தூள் போட்டது, அந்த பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம். நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா வதவட்டும். இந்த வெங்காயம் நம்ம கிரேவி போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் இது பாருங்க இந்த மாதிரி பிரிஞ்சு வருது இல்லைங்களா, இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு லைட்டாக இது வெங்காயத்தை கூட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. நம்ம முட்டைக்கு தான் உப்பு போட்டிருக்கோம், நம்ம வந்து இந்த வெங்காயம் இது கிரேவிக்கு போடல இல்லைங்களா, அதனால கொஞ்சம் லைட்டாக உப்பு பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உப்பு அதிகமாகிட்ட போகுது, அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம முட்டை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே மெதுவாக போட்டுருங்க. இதில் அப்படியே நம்ம இந்த இது வெள்ளைக்கரு இருக்கு இல்லைங்களா, வெள்ளைக்கருவும் அப்படியே இதில் போட்டுடலாம். அதோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முடிஞ்சிச்சிங்களா, இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு மிளகுத்தூள், பெப்பர் தூள் கடைசியாக போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கலக்கிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. முட்டை கிரேவி முடிஞ்சிச்சு.